காலை வணக்கம். மாலைகளை பெயர்த்திடும் விசுவாசமே மாபெரும் காரியம் செய்திடுமே. மாலைகளை பெயர்த்திடும் விசுவாசமே மாபெரும் காரியம் செய்திடுமே. தேவனின் மகிமையை நாம் காணவே விசுவாசிப்போம், நாம் பதில் பெறுவோம். தேவனின் மகிமையை நாம் காணவே விசுவாசிப்போம், நாம் பதில் பெறுவோம். ஆமாங்க, ஒரு அன்பு சகோதரி அவர்கள் பராமரித்து வந்த அனாதை குழந்தைகளுக்கு ஆர்ஃபனேஜ் கட்டும்படி ஒரு செல்வந்தரை அணுகினார்களாம். அந்த செல்வந்தர் அதற்கென்ன தருகிறேன் என்று சொல்லி பாறைகள் நிறைந்த ஒரு மலை பகுதியை அவர்களுக்கு கொடுத்தாராம். அன்பு சகோதரி முறுமுறுக்காம அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களாம். ஒவ்வொரு நாளும் அந்த மலைக்கு நேரா முழங்கால் படியிட்டு ஜெபித்து விசுவாசத்தோட அந்த மலையை பார்த்து, மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் விசுவாசத்தோட செய்த ஜெபத்தினால நடந்தது என்ன தெரியுமா? அங்கிருந்த கடலிலே பாலம் போட கான்ட்ராக்ட் பெற்ற ஒருவர் அந்த சகோதரின் இடத்துல வந்து, அம்மா எங்களுக்கு நிறைய கற்கள் தேவைப்படுகிறது, அந்த மலையில் உள்ள கற்களை உடைத்து எடுத்து நாங்க பாலம் போட யூஸ் பண்ணிக்கிறோம், அனுமதி தருவீங்களான்னு கேட்டாராம். அது மாத்திரமல்ல, அதற்கான ஒரு பெருந்தொகையையும் அவர்களிடத்துல கொடுத்தாராம். சில நாட்கள்ல அந்த மலை தகர்க்கப்பட்டதாங்க. அந்த இடம் சமபூமியானதா. அந்த கான்ட்ராக்டர் கொடுத்த பெருந்தொகையை வைத்து அந்த சகோதரி ஒரு அருமையான ஆர்ஃபனேஜை கட்டினாங்களாம். ஆமாங்க, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறாருங்க. இன்னும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மலை போல நின்று கொண்டிருப்பது எதுங்க? தடையா, வியாதியா, கடன் பிரச்சனையா, இல்ல ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கஷ்டம் மலை போல உங்க வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. அது எதுவா இருந்தாலும் அதை உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாருங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு கஷ்டத்தின் நிமித்தம் ஆண்டவரே சோர்ந்து போய் இருப்பதை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே இதோ கடுகளவு விசுவாசத்தோட அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறாங்க தகப்பனே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரச்சனை, துன்பம் ஆண்டவரை எதுவா இருந்தாலும் கர்த்தர் நீர் அதை அகற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அற்புதத்தை செய்வீராக ராஜா. உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக ஆண்டவரே. நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி, துதி, கன, மகிமை யாவும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.